ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சூப்பரான கொத்தமல்லி தொக்கும் புதினா துவையலும் தான் பார்க்க போகிறோம். கொத்தமல்லியை நல்லா ஆஞ்சி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 5-6 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன சைஸ் புளி, அப்புறம் உப்பு இது வரைக்கும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வானலில் எண்ணெய் விட்டு கடுகுலாம் தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி விழுது அதில் சேர்த்துட்டு நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம அதை சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் லைட்டாக அதில் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி தொக்கு ரெடி. அடுத்தது பார்த்திங்கன்னா புதினா துவையலுக்கு ஒரு வானலில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, அப்புறம் புதினா இலை, புளி, ஒரு சின்ன சைஸ் புளி எல்லாம் போட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான், கொத்தமல்லி தொக்கு புதினா துவையலும் ரெடி. ரசம் வச்சாச்சு. இப்போ புதினா துவையல் தாளித்து அதை எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சௌசௌ சாம்பார் வச்சோம் இன்றைக்கி. அப்புறம் கொத்தமல்லி தொக்கு சூப்பராக